இன்றைய முக்கிய செய்திகள். வாக்குகளை திருடி ஜனநாயகத்தை சீர்குலைப்பவர்களை காப்பாற்ற முயற்சி. தலைமை தேர்தல் ஆணையர் மீது ராகுல் காந்தி மீண்டும் குற்றச்சாட்டு. அமித்ஷாவுடன் சந்திப்பு குறித்து எடப்பாடி பழனிசாமி விளக்கம். கார்களில் மாறி மாறி மறைந்து போகும் மர்மம் என்ன என திமுக கேள்வி. உத்தராகண்ட் நிலச்சரிவில் சிக்கி 2 நாட்களில் 23 பேர் பலி. தொடரும் மேக வெடிப்புகளால் உயிரிழப்பு அதிகரிக்கும் அபாயம். போதைப் பொருள் கடத்தும் 23 நாடுகளின் பட்டியலை வெளியிட்டது அமெரிக்கா. இந்தியா மீதும் ட்ரம்ப் குற்றம் சாட்டியதால் பரபரப்பு. வணக்கம். வணக்கம். நவீன மென்பொருட்கள் செயலிகள் மூலம் வாக்கு திருட்டு மோசடி திட்டமிட்டு செய்யப்படுவது தெரிந்திருந்தும் ஜனநாயகத்தை சீர்குலைப்பவர்களை காப்பாற்ற தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஸ்வர் குமார் முயற்சிப்பதாக திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த மாதம் 7ஆம் தேதி டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து வாக்குகளை மோசடி செய்து பாஜக வெற்றி பெற்றதாக ஆதாரங்களுடன் குற்றம் சாட்டினார். கர்நாடகாவில் 6 லட்சம் வாக்காளர்களை கொண்ட மகாதேவபுரா தொகுதியில் மட்டும் 1,250,000 போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியதால் தேர்தல் ஆணையம் மீதான நம்பிக்கை கேள்விக்குறியானது. இந்நிலையில் டெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய திரு ராகுல் காந்தி, நாடு முழுவதும் லட்சக்கணக்கான வாக்காளர்களின் விவரங்களை அழிக்க யாரோ ஒருவர் முயற்சி செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார். கர்நாடகாவில் 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது ஆலன் தொகுதியில் 6018 வாக்காளர்களை ஒருவர் நீக்க முயற்சி செய்ததாகவும், அதே நேரம் வெளிமாநில நபர்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வாக்குச்சாவடி அதிகாரியான ஒரு பெண் தற்செயலாக தனது உறவினரின் பெயர் நீக்கப்பட்டது குறித்து சோதித்த போது அந்த வேலையை செய்தது அவரது பக்கத்து வீட்டுக்காரர் என்பது தெரிய வந்ததாக திரு ராகுல் காந்தி கூறினார். ஆனால் அந்த நபர் தான் நீக்கவில்லை என தெரிவித்ததாக கூறியவர், பெயரை நீக்கியவரும் பெயர் நீக்கப்பட்டவரும் இல்லாமல் வேறு சில சக்திகள் இந்த செயல்முறையை நடத்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார். பெயர் நீக்கம் செய்ய பயன்படுத்தப்பட்ட செல்போன் எண்களை வெளியிட்டதுடன் யாருடைய பெயரில் இருந்து வாக்காளர்களின் பெயர் நீக்கப்பட்டதோ அவரை நேரில் வரவழைத்து ஊடகங்களிடம் திரு ராகுல் காந்தி விளக்கினார். காங்கிரஸ் வெற்றி பெறும் தொகுதிகளை குறிவைத்து வாக்காளர்கள் நீக்கப்பட்டதற்கு உறுதியான ஆதாரங்கள் உள்ளதாக திரு ராகுல் காந்தி கூறினார். நவீன மென்பொருட்கள், செல்போன் செயலிகள் கொண்டு வாக்கு திருட்டு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். எந்த கணிப்பொறியில் இருந்து வாக்காளர் நீக்க ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டது என்ற IP முகவரியை இதுவரையில் தேர்தல் ஆணையம் தரவில்லை என்றும் திரு ராகுல் கூறினார். மாநிலத்துக்கு வெளியில் இருந்து இந்த பெயர் நீக்கம் செய்யும் திட்டத்தை செயல்படுத்தியவர்கள் யார், OTP எப்படி அனுப்பப்பட்டது, மொபைல் IMEI எண் ஆகியவை தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும் என்றவர், அவற்றை தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஸ்வர் வழங்காமல் அரசியல் அமைப்பை சிதைப்பவர்களை காப்பாற்றுவதாக குற்றம் சாட்டினார். இத்தகைய நீக்கங்கள் தனி மனிதர்களின் பிழைகள் அல்ல, மாறாக மென்பொருட்களை தவறாக பயன்படுத்தி திட்டமிட்டு நடத்தப்பட்டவை என்று திரு ராகுல் காந்தி கூறினார். மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு தொகுதியில் கால் சென்டர் மூலம் மென்பொருளை பயன்படுத்தி 9850 வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த விவரங்களை விசாரணை நடத்தும் கர்நாடக போலீசாருக்கு ஆணையம் வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கடந்த 15 ஆண்டுகளாக வாக்கு திருட்டு நடைபெறுவதாக கூறிய திரு ராகுல், இது தொடர்பாக 3 மாதங்களில் விரிவான அறிக்கையை வெளியிடும் போது வாக்கு திருட்டு குறித்து எந்த சந்தேகமும் இருக்காது என்றும் தெரிவித்தார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவுடனான சந்திப்பு குறித்து எடப்பாடி திரு பழனிசாமி விளக்கம் அளித்துள்ள நிலையில், டெல்லி செல்லும் போதெல்லாம் அவர் பல கார்கள் மாறி மறைந்து போகும் மர்மம் என்ன என்று திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்களை ஒன்றிணைக்க போர்க்கொடி உயர்த்திய முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையனின் கட்சி பதவியை அதிமுக பொதுச் செயலாளர் திரு பழனிசாமி அதிரடியாக பறித்தார். இந்நிலையில் தமது ஆதரவாளர்களுடன் நேற்று முன்தினம் டெல்லி சென்ற திரு பழனிசாமி திரு அமித்ஷாவை அவரது இல்லத்தில் சந்தித்தார். திரு அமித்ஷாவை சந்திக்க 2 போலீஸ் வாகனங்கள் புடைசூழ பலத்த பாதுகாப்புடன் அரசு வாகனத்தில் சென்ற திரு பழனிசாமி சந்திப்புக்கு பிறகு எந்த பாதுகாப்பு வாகனமும் இல்லாமல் வேறொரு வாகனத்தில் முகத்தை கைக்குட்டையால் மறைத்தவாறு தொழிலதிபர் ஒருவருடன் சென்றார். இதுகுறித்து விமர்சனங்கள் எழுந்தன. இந்நிலையில் சேலம் மாவட்டம் ஓமலூரில் அதிமுக அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த திரு பழனிசாமி கைக்குட்டையால் முகத்தை மறைக்கவில்லை என்றும் முகத்தை துடைத்ததாகவும் விளக்கம் அளித்தார். திரு அமித்ஷாவை சந்திக்க செல்லும் போது அரசு வாகனத்தையே தாம் பயன்படுத்தியதாக திரு பழனிசாமி தெரிவித்தார். அதிமுக விவகாரங்கள் குறித்து பேசவில்லை என்றும் அதிமுக உள்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டேன் என திரு அமித்ஷா ஏற்கனவே திட்டவட்டமாக கூறியிருப்பதாகவும் அவர் கூறினார். முகத்தை துடைக்கிறேன், இதில் என்ன அரசியல் இருக்கின்றது? நான் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது, மாண்புமிகு உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது அரசாங்கத்துக்காக தான் சென்று எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையும் செய்தி வந்தது.
வெளியிலே வருகின்ற பொழுது எனது முகத்தை துடைக்கின்ற பொழுது ஒரு வீடியோ எடுத்து ஒரு சில ஊடகங்கள் வேண்டுமென்ற திட்டமிட்டு ஊடகத்தில் எடுத்து பத்திரிகையிலையும் ஊடகத்தில் வெளியிடுவது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? தம்முடன் வந்த கட்சியின் மூத்த நிர்வாகிகளுக்கு நேரமாகிவிட்டதால் அவர்கள் முன்கூட்டியே கிளம்பிவிட்டதாகவும் பிறகு 20 நிமிடங்கள் தாம் தனியாக திரு அமித்ஷாவுடன் பேசியதாகவும் திரு பழனிசாமி தெரிவித்தார். இதற்கிடையே டெல்லி செல்லும் போதெல்லாம் எடப்பாடி திரு பழனிசாமி பல கார்களில் மாறி மாறி மறைந்திருந்தே போகும் மர்மம் என்ன என திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. திரு பழனிசாமியின் கள்ளக்கார் பயணங்களும் கேள்விகளும் என்ற தலைப்பில் அந்த கட்சி எழுப்பியுள்ள கேள்விகளில் அரசு வாகனத்தில் சென்றதாக கூறும் அவர் 8 கோடி ரூபாய் மதிப்பிலான DL2 CAN 9009 என்ற பதிவெண் கொண்ட கருப்பு பென்ட்லி காரில் திரும்பியது எப்படி என வினவியுள்ளது. திரு அமித்ஷா இல்லத்திலிருந்து வெளியே வந்த திரு பழனிசாமியுடன் இருந்தது யார்? அவரும் முகத்தை மறைத்து வெளியேறியது ஏன்? என்ன அவசியம்? என்ன நிர்பந்தம்? எதை மறைக்கிறார் என சரமாரியாக கேள்விகளை திமுக எழுப்பியுள்ளது. உத்தராகண்டில் இயற்கை பேரிடரால் 2 நாட்களில் 23 பேர் உயிரிழந்த நிலையில் இன்றும் மேகவெடிப்பு ஏற்பட்டதால் உயிரிழப்பு அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. உத்தராகண்ட், இமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் தொடர்ச்சியாக ஏற்படும் மேகவெடிப்பு காரணமாக பெய்யும் அதிகனமழையால் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றன. இமயமலை அடிவாரத்தில் உள்ள உத்தராகண்ட் மாநிலத்தின் டேராடூனில் நேற்று முன்தினம் மேகவெடிப்பால் கனமழை பொழிந்ததை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 17 பேர் உயிரிழந்தனர். 13 பேர் காணாமல் போயினர். ஏராளமான வீடுகள், உணவு விடுதிகள் மற்றும் கட்டடங்கள் உருக்குலைந்தன. பல வாகனங்களும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. டேராடூன் முசௌரி இடையேயான 16 கிலோமீட்டர் நீள சாலை முற்றிலும் சேதமடைந்தது. இந்நிலையில் தொடர்ந்து கனமழை கொட்டி வரும் சமோலி மாவட்டம் நந்த் நகர் பகுதியில் இன்று அதிகாலை நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் பல வீடுகள் மண்ணுக்குள் புதைந்ததில் 10க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என உத்தராகண்ட் மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 2 நாட்களில் மட்டும் நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்துக்கு 23 பேர் பலியான நிலையில் மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. உத்தராகண்ட் மாநிலத்தை ஒட்டியுள்ள மகாராஷ்டிராவிலும் 3வது நாளாக கனமழை கொட்டி வருகிறது. அங்குள்ள லத்தூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட CRPF பெண் காவலர் உள்ளிட்ட 4 பேரை தேடும் பணி நடந்து வருகிறது. போதைப் பொருள் கடத்தும் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவை இணைத்து ட்ரம்ப் குற்றஞ்சாட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அவர் தாக்கல் செய்த அறிக்கையில் உள்ள பட்டியலில் இந்தியா, சீனா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பொலிவியா, ஈக்வடார், ஜமைக்கா, ஹோண்டுராஸ், லாவோஸ், மெக்சிகோ, நிகரகுவா, பனாமா, பெரு, வெனிசுலா உள்ளிட்ட 23 நாடுகள் இடம்பெற்றுள்ளன. சட்டவிரோதமாக போதைப் பொருளை உற்பத்தி செய்து கடத்தும் இந்த நாடுகளால் அமெரிக்காவுக்கும் அதன் குடிமக்களுக்கும் அச்சுறுத்தல் உள்ளதாகவும் இதனால் அந்நாட்டில் 18 முதல் 44 வயதுக்கு உட்பட்டோர் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ட்ரம்ப் குற்றஞ்சாட்டியுள்ளார். இந்தியா, பாகிஸ்தான் எல்லையில் ட்ரோன் மூலம் போதைப்பொருள் கடத்தல் அதிகரித்துள்ளதாகவும் இந்த நாடுகள் அமெரிக்காவுக்கான நல்லுறவு பட்டியலில் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போதை மருந்து உருவாக்கத்துக்கான மூலப்பொருட்களை அதிக அளவில் வழங்குவதிலும் சிந்தட்டிக் போதைப் பொருட்களான நிட்டாசென்ஸ் மற்றும் மெத்தம்பெட்டமைன் தயாரிப்பிலும் சீனா முதலிடத்தில் உள்ளதாகவும் ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற ஆபத்தான வேதிப்பொருட்கள் கடத்தல் கும்பலிடம் சிக்காமல் சீனா பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவும் சீனாவும் போதைப்பொருள் தயாரிப்புக்கான மூலப்பொருட்கள், உபகரணங்களை விநியோகிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் இதன் மூலம் பெறப்பட்ட வருவாயானது எல்லைகள் கடந்து தீவிரவாத செயல்களுக்கான நிதி தேவையை பூர்த்தி செய்வதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் போதைப் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தலிபான்கள் கூறினாலும் அங்கிருந்து சர்வதேச சந்தைக்கு மெத்தம்பெட்டமைன் தடையின்றி செல்வதாக அவர் தெரிவித்துள்ளார். 23 நாடுகளின் பட்டியலில் ஆப்கானிஸ்தான், பொலிவியா, மியான்மர், கொலம்பியா, வெனிசுலா ஆகியவை போதைப்பொருள் கடத்தலை தடுக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். 90 டிகிரியில் திரும்பும் அபாயகரமான மேம்பாலம் கட்டியது தொடர்பான வழக்கில் கட்டுமான நிறுவனத்தை பலியாடு ஆக்கியவரின் தலை உருளப்போவதாக மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. போபாலில் ஐஷ்பாக் ஸ்டேடியம் அருகில் ரயில்வே மேம்பாலத்தின் கட்டுமான பணி 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கப்பட்டது. 3 ஆண்டுகளாக கட்டப்பட்ட பாலத்தின் திருப்பம் வளைவு இல்லாமல் டா வடிவில் இருப்பதால் வாகனங்களை திருப்பிச் செல்வது கடினமாக உள்ளது. இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன. 18 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பாலம் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. மெட்ரோ ரயில் நிலையம் அருகில் குறைவான நிலைமை கிடைத்ததால் பாலத்தின் அளவை சுருக்க வேண்டியிருந்ததாக மாநில பொதுப்பணித்துறை விளக்கம் அளித்தது. சர்ச்சைகளை தொடர்ந்து பாலத்தை ஆய்வு செய்ய 5 நிபுணர்கள் கொண்ட குழுவை மத்திய பிரதேச பாஜக அரசு அமைத்தது. அந்த குழுவின் அறிக்கை அடிப்படையில் பாலத்தை கட்டிய புனித் சத்தா நிறுவனத்தை மாநில அரசு கருப்பு பட்டியலில் சேர்த்தது. இதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் அந்த நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது.
அந்த வழக்கு விசாரணையின் போது 2021ஆம் ஆண்டு 18 மாதங்களுக்குள் பாலம் கட்டி முடிக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஒப்பந்தம் பெறப்பட்டதாக கட்டுமான நிறுவனம் தெரிவித்தது. ஆனால் பாலத்துக்கான வரைபடம் 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளில் மாற்றப்பட்டதாகவும் அரசு நிறுவனத்தின் மேற்பார்வையிலேயே பாலம் கட்டி முடிக்கப்பட்டதாகவும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது உயர்நீதிமன்றம் நியமித்த போபால் NIT நிபுணர் குழு தாக்கல் செய்த அறிக்கையில் பாலத்தின் திருப்பம் 90 டிகிரி அல்ல என்றும் 118 முதல் 119 டிகிரி வரை இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசின் பொதுப்பணித்துறை அளித்த வரைபடத்தின்படியே இந்த கட்டுமானம் உள்ளது என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் அரசு துறை அளித்த வரைபடத்தின்படியே பாலம் கட்டப்பட்ட நிலையில் கட்டுமான நிறுவனத்தை கருப்பு பட்டியலில் சேர்க்க வேண்டியதில்லை என கூறினர். அப்போது கருப்பு பட்டியலில் சேர்த்த முடிவை மறுபரிசீலனை செய்ய அரசு தரப்பில் அவகாசம் கோரப்பட்டது. அதற்கு நீங்கள் விரும்பிய அளவுக்கு அவகாசம் தரப்பட்டு விட்டது என்ற நீதிபதிகள் கட்டுமான நிறுவனத்தை ஏன் கருப்பு பட்டியலில் சேர்த்து பாதிப்புக்கு உள்ளாக்க வேண்டும் என்று வினவினர். அந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்று அறிவுறுத்திய நீதிபதிகள் இந்த பலியாடு தப்பித்து விட்டதால் வேறு எவருடைய தலையோ உருளப்போகிறது என்றும் குறிப்பிட்டனர். கேரளாவில் முதியவரிடம் மனுவை வாங்க மறுத்த மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி குறைதீர் கூட்டத்தில் முறையிட்ட முதிய பெண்ணிடம் கோரிக்கையை முதலமைச்சரிடம் தெரிவிக்குமாறு கூறியது அடுத்த சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சூர் தொகுதி மக்களவை உறுப்பினரான திரு சுரேஷ் கோபி அம்மாவட்டத்தில் ஏற்கனவே நடத்திய குறைதீர் கூட்டத்தில் 80 வயது முதியவர் கொச்சு வேலாயுதம் 2 ஆண்டுகளுக்கு முன் தென்னை மரம் விழுந்து கூரை சரிந்த தனது வீட்டை பழுது பார்க்க உதவி கோரி மனு அளித்தார். அப்போது இது மக்களவை உறுப்பினரின் வேலை அல்ல என்று சொல்லி மனுவை திருப்பிக் கொடுத்த திரு சுரேஷ் கோபி ஊராட்சி அலுவலகத்தில் போய் கேட்குமாறு தெரிவித்தார். மனுவை படித்து கூட பார்க்கவில்லையே என்று முதியவர் வருந்த இந்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அவருக்கு வீடு கட்டி தருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அறிவித்த நிலையில் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை தாம் வழங்கப் போவதில்லை என்ற திரு சுரேஷ் கோபி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயல்பாட்டுக்கு வரவேற்பும் தெரிவித்தார். இந்நிலையில் நேற்று கொடுங்கல்லூரில் நடந்த குறைதீர் கூட்டத்தில் முதிய பெண் ஒருவர் கருவனூர் வங்கியில் முதலீடு செய்த பணத்தை திருப்பி எடுக்க முடியாத நிலை உள்ளதாக கூறி பணத்தை திரும்ப பெற உதவி கோரினார். அப்போது இந்த கோரிக்கையை உங்கள் முதலமைச்சரிடம் சொல்லுங்கள் என்று திரு சுரேஷ் கோபியிடம் நீங்கள் எங்கள் அமைச்சர் தானே என்று அந்த பெண் கேள்வி எழுப்பினார். அதற்கு தாம் நாட்டுக்கான அமைச்சர் என்ற திரு சுரேஷ் கோபி கருவனூர் வங்கி பண மோசடி விவகாரத்தில் அமலாக்கத்துறை பறிமுதல் செய்த பணத்தை பெற்று தருமாறு உங்கள் முதலமைச்சரிடம் போய் கேளுங்கள் என்றார். ഇത് ഇഡി പിടിച്ചെടുത്ത കാശ് തിരിച്ച് ബാങ്കിലിട്ട് നിങ്ങൾക്ക് തരാനുള്ള സംവിധാനം ഒരുക്കാൻ തയ്യാറുണ്ടെങ്കിൽ ആ പണം സ്വീകരിക്കാൻ പറ നിങ്ങളുടെ മുഖ്യമന്ത്രിയോട്. അല്ലല്ല ഞാൻ ഈ രാജ്യത്തിന്റെ മന്ത്രിയാണ്. குறைகளை தெரிவிக்கும் மக்களிடம் தமக்கு பொறுப்பு கிடையாது என்ற வகையில் திரு சுரேஷ் கோபி பேசி வருவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் மக்கள் குறைதீர் கூட்டங்களை எதிர்க்கட்சிகள் சிதைக்க பார்ப்பதாக கூறிய திரு சுரேஷ் கோபி 14 மாவட்டங்களிலும் இக்கூட்டங்களை நடத்தப்போவதாக தெரிவித்தார். இனி வருவது செய்தி துளிகள். தமது ஆதரவாளர் சார்லி கர்க் சுட்டுக் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஆன்டிஃபா எனப்படும் பாசிச எதிர்ப்பு குழுக்களை பயங்கரவாத இயக்கங்களாக அறிவிக்கப் போவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து பயணம் மேற்கொண்டுள்ள அவர் தமது சோசியல் ட்ரூத் வலைதள பக்கத்தில் அபாயகரமான இந்த குழுக்களுக்கு நிதி வழங்குபவர்கள் பற்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். காசா பயங்கரத்தை முடிவுக்கு கொண்டுவர உலகம் ஒன்றுபட வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். காசாவில் நடக்கும் சம்பவங்கள் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளின் அழுகை, பட்டினி கிடக்கும் குழந்தைகளின் காட்சி, மருத்துவமனைகள் மீது குண்டுவீச்சு, ஐநா விசாரணை ஆணையத்தின் இனப்படுகொலை அறிவிப்பு ஆகியவை எந்த மனிதனும் ஒருபோதும் பாதிக்கப்படாத துன்பத்தை காட்டுவதாக திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். அப்பாவி உயிர்கள் நசுக்கப்படும் போது ஒவ்வொரு மனசாட்சியும் எழ வேண்டும், இந்தியா உறுதியாக பேச வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஹோமியோபதி மருத்துவர்களை அலோபதி மருந்து பரிந்துரைக்க அனுமதிக்கும் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மகாராஷ்டிராவில் மருத்துவர்கள் இன்று ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஹோமியோபதி மருத்துவர்கள் நவீன மருத்துவம் குறித்த ஓராண்டு சான்றிதழ் படிப்பை முடித்தால் சில நோய்களுக்கு அலோபதி மருந்துகளை பரிந்துரைக்கலாம் என்று அம்மாநில அரசு அறிவித்தது. சான்றிதழ் படிப்பு முடித்தவர்களை மருத்துவர்களாக பதிவு செய்யவும் மருத்துவ கவுன்சிலுக்கு மகாராஷ்டிரா அரசு அறிவுறுத்தியிருந்தது. முதுமலையில் ஓவியமாக நிற்கும் யானைகளை கண்டு அச்சமடைந்த ஓர் யானை பின்னர் ஓவியம் என்பதை அறிந்து தும்பிக்கையால் தொட்டு விளையாடிய காட்சிகள் இணையத்தில் பரவி வருகின்றன. உதகை அருகே மசினகுடியிலிருந்து முதுமலை செல்லும் சாலையில் உள்ள சோதனை சாவடியில் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் வகையில் யானைகளின் ஓவியத்துடன் வரவேற்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை வனப்பகுதியிலிருந்து வெளியே வந்த யானை ஒன்று உண்மையான யானைகளைப் போல தோற்றமளிக்கும் ஓவியத்தை பார்த்து அச்சமடைந்தது. 2 அடி பின்வாங்கிய யானை பின்னர் சுவரில் வரையப்பட்ட ஓவியங்கள் ஒன்றும் செய்யாது என்பதை உணர்ந்து ஓவிய யானைகளை தொட்டு பார்த்து கொஞ்சி விளையாடியது.
புதுச்சேரி சட்டப்பேரவையில் அவைத்தலைவர் இருக்கை முன் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட திமுக மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை அவை காவலர்கள் குண்டுக்கட்டாக வெளியேற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்கு சட்டப்பேரவையை குறைந்தபட்சம் 5 நாட்களாவது நடத்த கோரி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். பேரவைத் தலைவர் திரு செல்வம் அவர்களை வெளியேற்ற உத்தரவிட்டார். பெரியகுளம் அருகே கும்பக்கரை அருவியில் தொடரும் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள நீர்பிடிப்பு பகுதிகளில் நேற்று பிற்பகல் பெய்த கனமழையால் அருவிக்கு நீர்வரத்து திடீரென அதிகரித்தது. இதனை கண்ட வனத்துறையினர் அருவியில் குளித்துக் கொண்டிருந்த பயணிகளை அவசரமாக வெளியேற்றினர். திருப்பதி அடுத்த ரேணிகுண்டா விமான நிலையம் அருகே பவர் பேங்க் தயாரிப்பு தொழிற்சாலையில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் 80 கோடி ரூபாய் மதிப்புள்ள பேட்டரிகள், இயந்திரங்கள், மூலப்பொருட்கள் எரிந்து நாசமாகின. தீயணைப்பு படையினர் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்தின் போது தொழிலாளர்கள் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தீ விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் 12 பேரை கொன்ற ராதாகிருஷ்ணன் என்கிற காட்டு யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வனத்துறையினர் தீவிர முயற்சி எடுத்து வருகின்றனர். ஓவேலி பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த 7 ஆண்டுகளில் அந்த யானை 12 பேரை தாக்கி கொன்றுள்ளது. கடந்த மாதம் ஒருவர் யானையால் கொல்லப்பட்டதை தொடர்ந்து மக்கள் போராட்டம் நடத்தினர். இதைத் தொடர்ந்து அந்த யானையை பிடித்து கூண்டில் 15 நாட்கள் அடைத்து அதன் தன்மையை மாற்றி மீண்டும் வனப்பகுதியில் விட அரசு உத்தரவிட்டது. இதையடுத்து யானையை பிடிக்க 4 கும்கிகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. யானையை பிடித்துக் கொண்டு செல்ல லாரிகளும் ஜேசிபி இயந்திரங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 320 புள்ளிகள் அதிகரித்து 83,014 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 93 புள்ளிகள் உயர்ந்து 25,424 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் சரிந்து 1 சவரன் 81,760 ரூபாயாகவும் 1 கிராம் 10,220 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் 141 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வாக்குகளை திருடி ஜனநாயகத்தை சீர்குலைப்பவர்களை காப்பாற்ற தலைமை தேர்தல் ஆணையர் முயற்சிப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். அமித்ஷாவுடனான சந்திப்பு குறித்து எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்துள்ள நிலையில் டெல்லியில் அவர் கார்கள் மாறி மறைந்து போகும் மர்மம் என்ன என்று திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. போதைப் பொருள் கடத்தும் 23 நாடுகளின் பட்டியலில் இந்தியாவை இணைத்து ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.